ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் நான் அவல் வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்க போகிற எல்லாமே 10-15 நிமிஷம் ஊற வச்சு தான் சேர்க்க போகிறேன். அடுத்தது மூங் தால், பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்தோம் அப்படின்னா அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மூங் தால் எடுத்துக்கணும். அடுத்தது ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டீங்க அப்படின்னா இது நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி, பருப்பு, அவல் எல்லாமே இந்த மாதிரி குழைவாக வெந்துட்டு இருக்கும். பருப்பு வந்து முழுசாக இருந்ததுன்னா அந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் நீங்கள் வந்து முந்திரி எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட திராட்சை, உலர் திராட்சை வந்து நான் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். மென்று சாப்பிட்ற குழந்தையா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அவல், ஜவ்வரிசி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சமாக வெல்லம் கரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம்ல நிறைய கால்சியம் இருக்குது, ஸோ நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெல்லம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் குடிக்காத குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா எதுவுமே சேர்க்காம கூட விட்டலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தேங்காய் பால் அதுக்கப்புறம் இந்த பசும்பால் எது சேர்த்தாலும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான அவல் பருப்பு பாயாசம் ரெடி. கொஞ்சம் மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஊட்டி விட்டால் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கொடுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஃபுட்டு வந்து நல்லா வெயிட்டும் போடும். இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் 1 டம்ளர் பால், ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்துட்டு நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேரட் பியூரி, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கேரட்டை நான் இந்த மாதிரி ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 6 மாதம் 7 மாதம் குழந்தைக்கெல்லாம் இந்த பியூரியை மட்டும் ஊட்டி விட்டால் போதும், குழந்தை நல்லா கொழுன்னு வளருவாங்க, நல்லா கலரும் வரும். இப்போ 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை பால் கூட சேர்த்து ஒரு கீர் மாதிரி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கேரட் பியூரியை அந்த பால் கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க டம்ளரில் குடிப்பாங்க அப்படின்னா இதை நல்லா காய்ச்சிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம டம்ளர்லேயே கொடுக்கலாம். குழந்தைங்க அழகாக குடிப்பாங்க. இல்லை ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம பால் கம்மியாக வச்சுட்டு இந்த கேரட் பியூரியை சேர்த்து கொஞ்சம் திக்காக காய்ச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடலாம். இப்போ இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். இது கூட நான் நட்ஸ் பவுடர் சேர்த்தேன், அதை ஷூட் பண்ணலை. கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் கீர் ரெசிபி வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான சுவையான கேரட் கீர் ரெடி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.